ஹலோ யோகம் வியூவர்ஸ், நான் சங்கீதா. லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அறிவியல் உண்மைகள் வேர்சஸ் நம்மோட மூட நம்பிக்கைகள் அப்படிங்கிற ஒரு பதிவை உங்ககிட்ட நான் பகிர்ந்திருந்தேன். அந்த பதிவை நீங்கள் பார்க்கல, மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த பதிவை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ நான் சொல்ல போகிற பதிவும் கூட அறிவியல் சார்ந்த உண்மைகள், ஆன்மீக நன்மைகள் பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் அந்த பதிவை பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பதிவு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். உங்கள் உடலுக்கு 100% நன்மை தரக்கூடிய ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா அப்படின்னா www.zarira.in அப்படிங்கிற நம்மளோட வெப்சைட் போயிட்டு நீங்கள் ரொம்ப அழகாக அந்த நேச்சர் பொருட்கள் எல்லாமே ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம். பிரம்ம முகூர்த்தத்தில் நாம் எழுந்தோம் அப்படின்னா 21 நாட்களில் நடக்கக்கூடிய அதிசயங்கள், அறிவியல் உண்மைகள், ஆன்மீக நன்மைகள் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மேக்சிமம் அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னாவே 3:30 மணியிலிருந்து 5:30 மணி வரைக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் நம்ம இந்த சில கோட்பாடுகளை நம்ம கடைபிடிக்காம இருந்துட்டு இருப்போம். ஸோ இனிமேல் கடைபிடிச்சு நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறலாம். என்ன அப்படின்னா, நம்ம காலையில் அந்த 3 to 5:30 இந்த டைம்ல நம்ம எண்ணக்கூடிய நல்ல எண்ணங்களாகட்டும், செயல்களாகட்டும், பழக்க வழக்கங்களாகட்டும், தொடர்ந்து நம்ம 21 நாட்கள் நம்ம என்ன நல்ல எண்ணங்களை நினைக்கிறோமோ, இல்லை எதை செய்யணும்னு நினைக்கிறோமோ, எதை முடிக்கணும்னு நினைக்கிறோமோ, 21 நாட்கள் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம அதை ரொம்ப ஆழ்ந்து நினைச்சிட்டு இருந்தோம், ஆழ்ந்து நம்ம அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இது அறிவியல் உண்மைகள், ஆன்மீக நன்மைகள். கண்டிப்பா கடைபிடிச்சு பாருங்க. வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிக்கு போறதுக்கு இது ஒரு நல்ல பேஸா இருக்கும். அறிவியல் ஆதாரம் பிளஸ் ஆன்மீக உண்மைகள் இஸ் ஈக்குவல் டு வாழ்வின் முழு வெற்றி. அதாவது நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் 21 நாட்கள் ஒரு நல்ல செயல்களை செய்யும் போது வெற்றி தான். ஏன் அப்படின்னா, பிரம்ம முகூர்த்தம் அறிவியல் ரீதியா எந்த அளவுக்கு நம்மளோட லைஃப்ல ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, மேக்சிமம் அதிகாலையில நம்ம எண்ணக்கூடிய எண்ணங்கள், செயல்கள் கண்டிப்பா வெற்றி பெறும். ஏன் அப்படின்னா, அந்த நேரத்துல தான் ஆல்பா, தீட்டா இந்த அலைகள் ரொம்ப அதிகமாக உருவாகும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு உணர்ச்சி கட்டுப்பாடு, ஞாபக சக்தி அதிகரிக்கிறது, நமக்கு புதுமையான எண்ணங்கள் எல்லாம் தோன்றது, அதில் 100% சக்ஸஸ் கிடைக்கிறதுக்குமான வாய்ப்புகள் எல்லாமே அந்த அதிகாலை நேரத்தில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மூளையின் செயல்பாடு, மூளையின் திறனும் கூட அதிகாலையில் எந்த ஒரு சோர்வோ டயர்ட்னஸோ இல்லாமல் ரொம்ப ஆக்டிவாக செயல்படக்கூடிய டைம் தான் இந்த பிரம்ம முகூர்த்தம். ஸோ எந்த செயல்களையும் நீங்கள் அந்த டைமில் ஒரு 21 days மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வெற்றியை பெறுறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஹார்மோன் சுரப்பு பற்றியும் சீரான உடல்நிலை பற்றியும் பார்க்கலாம். மேக்ஸிமம் நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு கூட சொல்வோம் இல்லைங்களா, காலையில் நேரத்தில் எழுந்து படித்தோம் அப்படின்னா தான் நல்லா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், காலையில் எந்திரிச்சு புத்தகம் படி, தியானம் பண்ணு, எக்ஸசைஸ் பண்ணு, நல்லதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அதெல்லாம் கண்டிப்பாக அறிவியல் ரீதியாக முழுக்க உண்மைதான். அதையும் நம்ம மட்டும் ஃபாலோ பண்ணாமல் நம்மளோட குழந்தைங்களுக்கும் கற்றுக் கொடுப்போம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, காலையில் ஹார்மோன், அதாவது ஹாப்பி ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் குறைஞ்சிட்டு ஹாப்பி ஹார்மோன் அதிகரிக்கக்கூடிய டைம் இந்த பிரம்ம முகூர்த்தம் தான். அன்னைக்கு டேவே பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இப்போ நிறைய நம்ம ஒர்க்லாம் முதல் நாள் செய்யாமல் பெண்டிங் வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நாள் நம்ம அந்த ஒர்க்கையெல்லாம் ரொம்ப பிரிஸ்காக முடிக்கிறதுக்குமே கூட பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறது அப்படிங்கிறது மனச்சோர்வு இல்லாமல், ஸ்ட்ரெஸ்னஸ் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக அன்னைக்கு டே ரொம்ப உற்சாகமாக போகிறதுக்கு கண்டிப்பாக ரொம்ப பயனுள்ள டேவாக இருக்கும். ஸோ நம்ம இதை ஒரு வழக்கத்துக்கு கொண்டு நம்மளோட உடல்நிலையையும் ஹார்மோன் சேஞ்சஸையும் ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். ஆக்சிஜனோட அளவுமே பார்த்தீங்க அப்படின்னா 4 to 5 இந்த டைமில் கண்டிப்பாக அதிகரிக்கும். 41%லேருந்து 50% அதிகரிக்கும். இந்த மாதிரி அதிகரிக்கிறதுனால நுரையீரல் நல்ல அந்த ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு ரத்தத்தில் கரெக்டான ஆக்சிஜனை கொண்டு போய் சேர்த்துரும். அதனால நம்மளோட உடல், மனம் சோர்வு இல்லாமல் நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக, நம்மளோட தசைகளுமே கூட ரொம்ப வலுவாகவும் அதிக ஆற்றலாகவும் செயல்படுறதுக்கு இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம எழுறது அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். நம்ம அதிகாலையில் இருந்து தியானம் பண்ணுறோம், யோகா பண்ணுறோம், பிராணயாமா பண்ணுறோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். உடலில் ரத்த ஓட்டம் சீராகி எந்த ஒரு நோய்களும் ஏற்படாமல் கழிவுகள் சீராக வெளிப்படுறதுக்குமே கூட இந்த நம்ம அதிகாலை எழறது அப்படிங்கிறது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்தோம் அப்படின்னா குடல் கழிவுகள் ரொம்ப ஈஸியாக வெளியேறி செரிமான சக்தி மேம்படும் அப்படிங்கிறதுமே அறிவியல் பூர்வமான உண்மைதான். அதிகாலையில் எழுந்திருக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக ஈஸி டைஜஷன் நடந்து நம்மளோட குடல் கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா, நம்ம அதிகாலையில் இருந்து பல வேலைகளை ரொம்ப ஆக்டிவாக இந்த டைம்
டைம்குள்ளே இதை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எந்துவாக நம்ம செயல்படுறதுனால நம்மளோட தசைகள் உடல் உறுப்புகள் எல்லாமே ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்குறதுனால மலச்சிக்கல் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் இல்லாமல் குடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அதோட கழிவுகளையும் கம்ப்ளீட்டாக நீக்கிரும். இதனால நமக்கு அஜீரண கோளாறு இல்லாமல் செரிமான சக்தி அப்படிங்கிறது ரொம்பவே அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகாலையில் இருக்கு. சாமர்த்தியமான முடிவுகளை எடுத்தல் ஒரு நல்ல செயலாகட்டும், நல்ல பழக்க வழக்கமாகட்டும், 21 நாட்கள் நீங்கள் இந்த அதிகாலையில் அதை ரொம்ப டீப்பாக நினச்சிட்டு இருந்தீங்க, டீப்பாக அதுக்கான ஒரு செயல்களை நீங்கள் செஞ்சுட்டே இருக்கீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல வெற்றி, அதிசயம், மாற்றங்களை உங்களால் உணர முடியும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நாடி சுத்தி பிராணாயாமா நம்ம பண்ணுறதுனால கோஷ்டக ஆன்மீக சக்திகள் ரொம்பவே அதிகரிக்கும். அதுக்கப்புறம் தியானங்கள், மந்திரங்கள், இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் நம்ம இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுலேயுமே கூட முழுமையான வெற்றி கிடைக்கும். விதின் 21 டேஸில் பண்ணி பாருங்க, மாற்றத்தை உணருங்க. இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் 21 நாட்கள் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தியானம். அதாவது 21 நாட்கள் தொடர்ந்து நம்ம தியானம் பண்ணுறதுனால ஆல்ஃபா அலைகள் அதிகரித்து மனச்சோர்வுகள் நீங்கி எதுலேயுமே ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஐக்யூ, இக்யூ பவரையுமே கூட அதிகரிக்கும் இந்த பிரம்ம முகூர்த்தம். அடுத்ததாக யோகா, பிராணாயாமா. இதை எடுத்துக்கிறதுனால நம்மளோட உடல், மனம் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாகவும் அதிக ஆற்றலோடையும் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஆக்டிவாக இருக்கிறதுக்கு பயன்படும். எந்த ஒரு செயல்களை செஞ்சோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக அன்னைக்கு டே ஃபுல்லாக உற்சாகமாக சக்சஸ்ஃபுல் தரக்கூடிய ஒரு நாளாவே தான் அமையும். ஸோ யோகா, பிராணாயாமா பண்றது ரொம்பவே நல்லது. நாடி சுத்தி பிராணாயாமா நம்ம பண்றதுனால கண்டிப்பா நம்மளோட மூளையோட இருபுறமும் பலன் ரொம்ப அதிகரிக்கும். அப்புறம் அதிகாலையில நம்ம புத்தக வாசிப்பு பண்றோம் அப்படிங்கிறதுனா கண்டிப்பா அந்த வாசிப்பு திறன்ல வெற்றி தானே தவிர தோல்விங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனாலதான் நம்ம மாணவர்களை கூட அதிகாலையில எழுந்து படிங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் இல்லாம புது புது எண்ணங்கள், புது புது ஆற்றல்கள் எல்லாமே கூட அதிகாலையில நமக்கு ரொம்ப அதிகமா அதிகரிக்கும். அதனால அதிகாலையை நம்ம பயன்படுத்தி புத்தக வாசிப்பு, தியானம், உடற்பயிற்சி, பிராணாயாமா இதெல்லாம் கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா வாழ்வில் வெற்றி நிச்சயம். அதிக நாட்கள் இல்லை, 21 நாட்கள். அதிகாலையில் நம்ம எந்த ஒரு நல்ல செயலுக்காக ஒரு யோசனை பண்ணுறோம், ஒரு திட்டமிடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஆச்சரியமே இல்லை, 100% சக்ஸஸ் தான். ஏன் அப்படின்னா அந்த நேரத்தில் நமக்கு நிறைய புது புது எண்ணங்கள், புது புது யோசனைகள், நல்ல சிந்தனைகள் எளிதில் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகக்கூடிய இது வரைக்கும் வராத ஐடியாஸ் கூட அந்த அதிகாலை நேரத்தில் வரும். ஸோ கண்டிப்பாக நம்ம இதை கடைபிடிச்சோம் அப்படின்னா வாழ்வில் வெற்றி நிச்சயம். அதே மாதிரி காலையில் நம்ம அதிகாலையில் வெந்நீர் குடிக்கிறது, வெந்நீரில் குளிக்கிறது, இந்த நடைப்பயிற்சி, யோகா, தியானம் இதெல்லாம் மேற்கொள்றதுனால நுரையீரலுக்கு ஒரு நல்ல ஆக்சிஜன் கிடைக்கிறதுனால குடல், உடல், மனம், இதயம் எல்லாமே மொத்த உடல் உறுப்புகளுமே ஆரோக்கியமாகவும் ரொம்ப அதிக எனர்ஜியோட அன்னைக்கு டே ஃபுல்லாக இயங்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த அதிகாலை எழுந்திருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்சிமம் அதிகாலையில் நீங்கள் சுடுதண்ணி, சீரகம், வெந்தயம், தேன் கலந்த நீர் இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட குடல் டெடாக்ஸ் ஆகும். இதனால குடல் டெடாக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னாவே நம்மளோட மனமும் ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவாக ரொம்ப நல்லா உற்சாகமாக இயங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதிகாலை 21 நாட்கள் எண்ணும் எண்ணம் செயல் ரொம்பவே நல்லதா உறுதியாக இருந்தது அப்படின்னா வெற்றி நிச்சயம். இந்த மாதிரி அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்தெந்த செயல்கள்லாம் செய்யலாம் அப்படிங்கிற இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். 21 நாட்கள் கண்டிப்பாக ஆழ் மனதில் நல்ல எண்ணம் செயலை நீங்கள் செயல்படுத்தி பாருங்க. கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நாளைக்கே இதை நீங்கள் கட்டாயமாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இதே மாதிரியே நல்ல நல்ல நிறைய தகவல்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு நான் பகிரணும் அப்படின்னா நம்ம யோகம் சேனலை ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரியே நம்ம யோகம் சேனலில் மற்றவங்களோட யூஸ்ஃபுல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான பதிவோட உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். வணக்கம்.